أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين. وقال تعالى أيضا واعبدوا الله ولا تشركوا بالله شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين وابن السبيل إلى آخر الآية. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى إلى آخر الحديث أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. ഏത് വാനങ്ങളെയും ഏത് ഭൂമികളെയും அதற்கு மத்தியிலுள்ள அனைத்து வஸ்துக்களையும் தன்னந்தனியாக படைத்து பரிபாலிக்கின்ற வல்லவன் அல்லாஹ்வுக்கே மாத்திரம் புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சர்தாரே தோ ஆலம் சாந்தி மதம் ஏந்தி வந்த எம் உயிரில் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா வரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் இஸ்லாமுடைய சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பதற்காக வேண்டி அன்னாருடன் அயராது உழைத்தாருடைய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்னும் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கை வழிமுறையாக எடுத்திருந்தார்களோ தற்பொழுது எடுத்திருந்து கொண்டிருக்கிறார்களோ இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் யாரெல்லாம் எடுத்திருப்பார்களோ அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் கருணையும் சலாமும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக என கூறியதன் பின்னால் நாட்களின் தலைவன்று சொல்லி வர்ணிக்கப்படக்கூடிய இந்த சங்கையான இந்த கண்ணியமான வெள்ளிக்கிழமை நாளிலே ஊர்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடமாகிய அல்லாஹ்வுடைய இல்லமாம் பள்ளிவாயலுக்கு நேர காலத்தோடு நல்ல முறையிலே குளித்துவிட்டு நல்ல புதிய ஆடைகளை அணிந்து அல்லாஹ்வினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற மேலான கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் படைத்திறப்போ அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு
பாக்கியசாலி. இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் அல்லாஹ் சந்தர்ப்பங்களை கொடுத்து சந்தர்ப்பங்களை வழங்கி அந்த சந்தர்ப்பங்களை சந்தர்ப்பமாக பயன்படுத்தவில்லை என்றால் அவர்கள் தான் மிக பயங்கரமான நஷ்டவாதிகள், மிகப்பெரிய நஷ்டவாதிகள் என்று சொல்லப்படுகிறது. மேலான கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய வகுப்பா பிரசங்கத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற முக்கியமான 3 விடயங்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பா பிரசங்கத்திலே மிக சுருக்கமாக பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் 2 விஷயத்தை வைத்திருக்கிறார். முதலாவது, மனிதனுக்கு அல்லாஹ் இபாதத்துகளை ஏற்பாடு செய்திருக்கிறார். உதாரணத்துக்கு பார்ப்போம் என்றால் தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கிறார். ஜகாத்தை வசதி வாய்ப்புள்ளவர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். ஹஜ்ஜுடைய அமலை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். இவ்வாறு அல்லாஹ் இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை கடமையாக்கி இருந்தாலும் கூட இதனுடைய பிரதிபலன் அல்லாஹ்வாக நல்ல பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு பார்ப்போம் என்றால் அல்லாஹ் இந்த இபாதத்தை தொழுகை கடமையாக்கி இருக்கிறார். இந்த தொழுகையின் மூலம் நமக்கு எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்ன? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அல்லாஹ் தஆலா இந்த தொழுகையின் மூலம் அல்லாஹ் வெறுக்கத்தக்க மானக்கேடான விடயங்களிலிருந்து அல்லாஹ் எங்களை இந்த தொழுகையை தந்து இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் எங்களை பாதுகாக்கிறார். இந்த தொழுகை என்பது இபாதத். இந்த தொழுகையுடைய முடிவு, இந்த தொழுகையுடைய பிரதிபலிப்பு அல்லாஹ்வோடு முடிவடைகிறது. நல்ல பண்போடு அல்லாஹ் முடிக்கிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ஹஜ்ஜுடைய கடமையை தந்திருக்கிறான். இந்த ஹஜ் என்பது ஒரு இபாதத். இந்த ஹஜ்ஜினூடாக கிடைக்கக்கூடிய பிரதிபலிப்பு என்னவென்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், "ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ்." அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ்ஜினூடாக அல்லாஹ் எம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது என்ன? ஹஜ்ஜுடைய கடமை ஆரம்பத்திலிருந்து ஹஜ்ஜுடைய கடமை முடியும் வரைக்கும் அல்லாஹ் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது எங்களோட நாவுல இருந்து மோசமான வார்த்தைகள் வந்துவிடக்கூடாது, மோசமான அருவருக்கத்தக்க மோசமான விடயங்கள் எங்களது நாவிலிருந்து வெளிப்பட்டுவிடக்கூடாது, யாரோடும் தர்க்கிச்சிடக்கூடாது, யாரோடும் சண்டைச்சிடக்கூடாது. இபாதத்துடைய முடிவு அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறான். இது ஜகாத் இபாதத்தாக இருக்கிறது. இந்த இபாதத்துடைய பிரதிபலிப்பு, இபாதத்துடைய முடிவு துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த ஜகாத்துடைய பொருளின் மூலமாக பணக்காரர்கள் அதை கொடுக்கின்ற பொழுது அவர்களை பற்றியுள்ள நல்லெண்ணங்கள், அவர்களை பற்றியுள்ள தூய எண்ணங்கள் ஏழைகளின் மீது வருகிறது, ஏழைகளுக்கு வருகிறது. இவர்களுக்கு அல்லாஹ் பொருளை கொடுத்திருக்கிறான், நல்ல பண வசதிகளை கொடுத்திருக்கிறான். இப்படியானவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகிறான். அந்த இபாதத்திலிருந்து வரக்கூடிய பிரதிபலிப்பு என்ன? அல்லாஹ்வுக்கு முடிவடைகிறது. அடுத்த இபாதத் அல்லாஹ் நோன்பை தந்திருக்கிறான். இந்த நோன்பு ஒரு இபாதத். இதனுடைய பிரதிபலிப்பு என்னவென்றால் பசியுடைய அந்த தாகம், பசி அந்த தாகத்தை உணரக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான். ஏழைகளுடைய பசி எப்படி இருக்கும், ஏழையுடைய தாகம் எப்படி இருக்கும் என்ற விடயத்தை உணர்த்துவதற்கு அல்லாஹ் இந்த இபாதத்துடைய பிரதிபலிப்பை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இது கடைசியாக முடிவடைகிறது எதோடு? அல்லாஹ் கூட முடிவடைகிறது, நல்ல பண்போடு முடிவடைகிறது, மனிதர்கள் சார்ந்த விடயத்திலே முடிவடைகிறது. இந்த விடயத்தை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனினூடாக நிறைய இடங்கள்ல, பல இடங்கள்ல அல்லாஹ் எங்களுக்கு வழங்கப்படுத்துறான். என்ன தெரியுமா? இபாதத், இந்த ஈமானியம், இந்த ஈமானோட அல்லாஹ் அல்லாஹ்வை ஜாயின் பண்ணுகிறான். பல இடங்கள்ல அல்லாஹ் ஈமான பேசுற இடங்கள்ல கடைசியாக அல்லாஹ் போல தான் முடிக்கிறான். உதாரணத்துக்கு பார்ப்போம் என்றால்
அல்லாஹ்வை உண்மையாக வணங்குங்க என்று சொல்லிக் கொண்டு அல்லாஹ் கடைசி மனிதர்களோடு தேவைப்படுகிறான், மனிதர்களோடு சம்பந்தப்படுத்துகிறான். ஒவ்வொருவருடைய தன்மைகளையும் அல்லாஹ் பின்னால் வழங்கப்படுகிறான். அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் எங்கட பக்கத்து வீட்டுக்காரர்கள், எங்கட அண்டை வீட்டுக்காரர்கள். இவர்களோடு நாங்கள் அக்லாக்காக நடக்கணும். மேலான கண்ணியமான சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த அளவுக்கு என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், எப்பொழுதெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் வருவார்களோ வரும் பொழுதெல்லாம் எனக்கு வசியத் செய்வார்கள். என்ன தெரியுமா? நீங்கள் உண்மையான முறையில், நல்ல முறையில், அக்லாக்கான முறையில் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் நடந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் நபி அவர்களிடத்தில் வரும் பொழுதெல்லாம் இந்த விடயத்தை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். நபி அவர்கள் நினைத்தார்கள், என்ன தெரியுமா? அனந்த சொத்தில் இந்த அயல் வீட்டுக்காரர் அந்த பங்குதாரியா மாறிவரோ என்ற எண்ணம் எனக்கு வந்தது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒரு தூரம் நபி இந்த இஸ்லாம் மார்க்கம் எங்களுக்கு அண்டை வீட்டுக்காரர்களை மதிக்க சொல்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் அக்லாக்கை போதிக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் நல்ல பண்பாடை போதிக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம். மேலான கண்ணியமான சகோதரர்களே, அயல் வீட்டாளர்களோடு மட்டும் நல்லா இருக்கிறது அல்ல, எங்கட ஊர் மக்களோடு, எங்கட ஏரியா மக்களோடு இப்படி பண்பாடு உள்ளவர்களாக, அக்லாக் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் எங்களுக்கு எதிர்பார்க்கிறது. மேலான கண்ணியமான சகோதரர்களே, நிச்சயமாக ஒரு முஃமின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த உயர்ந்த பண்பை, அந்த உயரிய நற்குணத்தை அடைகிறான் எதை கொண்டு தெரியுமா? ஒரு முஃமின் அடைவது நல்ல பண்பின் மூலமாக. அப்படி நல்ல பண்புடைய கூலி என்ன? பகல் முழுக்க நோன்பு நோற்ற நன்மை. நோன்பு நோற்றா என்ன அந்தஸ்து கிடைக்குமோ அத்துணை அந்தஸ்துகளையும் அல்லாஹ் இந்த முஃமினுக்கு வழங்குகிறான். இரவு நேரம் முழுக்க நின்று வணங்கினால் என்ன நன்மை கிடைக்குமோ அப்படியான நன்மைகள் எல்லாம் இந்த உயரிய பண்பு உள்ள மனிதன் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். இந்த பண்பு இந்த மாதத்தில் நாம் பயிற்சி எடுத்திருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நல்ல முறையில் பயிற்சி எடுத்திருக்கிறோம். இந்த பயிற்சி ஏழே 11 மாதங்களை எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆகலாம் இந்த மாதம் இபாதத்துகளை மாத்திரம் வைத்து நான் முன்சப்ல வந்து தொழுகிறேன், நான் ஜகாத் கொடுத்திருக்கிறேன், நான் ஜகாத் கொடுக்கிறேன், நான் 30 நோன்பை நோட்டிருக்கிறேன், இது மட்டுமல்ல, அக்லாக் இருக்கணும், நல்ல பண்பு இருக்கணும். என்னிடத்தில் ஏண்ட பக்கத்து வீட்டுக்காரர் என்னால் அவன் நோய் அடையக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரை உண்மையான அல்லாஹ்வையும் மறுமை நாளில் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவரை பக்கத்து வீட்டுக்காரருக்கு நோயை கொடுக்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வேளாண் கண்ணியமான சகோதரர்களே, யார் உண்மையான முஃமின் என்று சொன்னால் இவரை இந்த மனிதரை விட்டும் அடுத்த வீட்டுக்கார மனிதர், அடுத்த மனிதர் அச்சம் தீர்ந்திருப்பாரோ அப்பொழுதுதான் இவர் ஒரு உண்மையான முஃமின் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லித் தந்தார்கள். மேலான கண்ணியமான சகோதரர்களே, இந்த அக்லாக், இந்த பண்பை நானும் நீங்களும் எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவோம். மேலான கண்ணியமான சகோதரர்களே, அதில் முக்கியமான சில சம்பவங்களை சொல்லி என்னுடைய ஃபத்வா பிரசங்கத்தை முடிவு செய்து கொள்கிறேன். மேலான கண்ணியமான சகோதரர்களே, இந்த மாதத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு சங்கியான இரவை வைத்திருக்கிறான். இந்த விடயத்தை எவ்வாறு நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சங்கியான இரவு இருக்கிறதே, இந்த சங்கியான இரவில் யாருக்கெல்லாம் கிடைத்து விடுகிறதோ இவர்கள் கிட்டத்தட்ட 83 வருஷத்துக்கு மேலான நின்று வணங்கிய நன்மை அவருக்கு கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறுதி பத்தில ஒற்றை படைகள்ல நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த உலகத்தில 3 விடயம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதுல முதலாவது ஜும்மாவுடைய தினம் வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே நாம் துஆ கேட்டால் அந்த துஆ கட்டாயம் ஒப்புக்கொள்ளப்படும். ஆனா எனக்கு உங்களுக்கு
கண்ணியத்தை வைத்திருக்கிறான், ஒரு சங்கியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். பார்ப்போம் ஏன் மறைந்தது, ஏன் அல்லாஹ் மறைக்கிறோம் என்ற விடயத்தை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். மேலான கண்ணியமான சகோதரர்களே, خرجت لأخبركم بليلة القدر. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் இந்த லைலத்துல் கத்ர் எப்பொழுது இருக்கிறது என்பதை அறிவிப்பு செய்வதற்காக வேண்டி வெளியே வரும் பொழுது அந்த நேரத்திலே முஸ்லிம்கள் ரெண்டு மனிதர்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் அப்பொழுது சொன்னார்கள், என்ன தெரியுமா, இந்த இரண்டு மனிதர்களும் சண்டை பிடித்ததன் காரணத்தினால எனக்கு அது அந்த இரவில் இருக்கிறது என்ற விடயம் எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலான கண்ணியமான சகோதரர்களே, இந்த விடயத்தினூடாக நாம் படிக்கக்கூடிய பாடம் என்ன? எவ்வளவு மிக பயங்கரமானது இந்த சண்டை சச்சரவு. நாம் பிளவுபடுவது, நாம் பிரிவினை ஏற்படுவது, இந்த சண்டை பிடிப்பது, இதுவெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வளவு மோசமான செயல் என்பதை நானும் நீங்களும் இந்த சம்பவத்தினூடாக படிக்க வேண்டும். அந்த லைலத்துல் கத்ர் 83 வருஷத்துக்கு மேலால நின்று வணங்கிய நன்மை கிடைக்கிறது என்றால் அந்த சண்டையுடைய தாற்பயம், அந்த சண்டையுடைய விளைவு, சண்டையுடைய பிரதிபலிப்பின் காரணத்தினால இவ்வளவு மகத்தான ஒரு இரவு மறக்கடிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு நானும் நீங்களும் சின்ன சின்ன சில்லறை விடயங்களுக்காக வேண்டி எவ்வளவு சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் எப்படி வாழ வேண்டும்? ஸ்பெயின் எனக்கும் உங்களுக்கும் தெரியும், கிட்டத்தட்ட 800 வருஷங்களுக்கு மேலால் முஸ்லிம்களுடைய கையில் இருந்தது. ஏன் பறிபோனது? காரணம் என்ன? முஸ்லிம்களிட்ட இருந்து அந்நியவர்களுக்கு போவதற்கான காரணம் என்ன? சண்டை, பிரச்சனை. அவர்களுக்கு மத்தியில் ஒரு பாகுபாடு ஏற்பட்டது, பிரிவினை ஏற்பட்டது, அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது. மேலான கண்ணியமான சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த சம்பவத்தை பார்க்கும் என்றால் சமர்கந்த் என்ற பகுதியில் 1000 வருஷங்களுக்கு மேலால் 1000 வருடங்களுக்கு மேலால் முஸ்லிம்களுடைய கையில் இருந்தது அந்நியருடைய கையில் போவதற்கான காரணம் என்ன? சின்ன சின்ன பிரச்சனை. முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் முஸ்லிம்களை எப்பொழுதும் குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய யோசனை என்ன? இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒரு பிரிவினை ஏற்படுத்தணும், ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணணும். வந்தது என்ன? அவர்களுக்கு மத்தியில வந்த பிரச்சனை என்னென்றால், தண்ணி இருக்கும் பொழுது எங்களுக்கு கல்லினால் சுத்தம் செய்ய ஏழாதா என்ற பிரச்சனை தான் அங்கு வந்தது. அதனால் அவர்களுக்கு மத்தியில பிரச்சனை பிளவு உண்டாவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. மேலான கண்ணியமான சகோதரர்களே, இப்படி சொல்ல போனால் ஏராளமான சம்பவங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும் என்றால் நல்ல அஹ்லாக்கள் இருக்கணும், வெட்டு குறிப்பு இருக்கணும். எப்பொழுது நாம் உலகத்தில் வாழும் பொழுது பிற மனிதர்களோடு சந்தோஷமாக குதூகலமாக விட்டு கொடுப்போடு நடந்தால் சாதிக்கிற விடயம் நிறைய விடயங்களை சாதிக்கலாம். அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக காணலாம். எப்பொழுது எங்களுக்கு மத்தியில
எங்களுடைய ஒற்றுமை